பிரைஸ் தி லார்ட். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஏசாயா 41:12 இறை வசனத்தை தியானிக்க போகிறோம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். பிரைஸ் தி லார்ட். நமக்கு விரோதமா பல வகையான மனிதர்கள் எழும்பி நமக்கு விரோதமா போராடி கொண்டு இருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமா போராடி கொண்டு இருக்கிறாங்களா? நீங்க அவங்களால ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? உங்களுக்கு விரோதமா அவங்க யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா? எப்பொழுதுதான் என் வாழ்க்கை மாறும்? எப்பொழுது இவங்கள்ட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்? என்னை ரொம்ப ஒடுக்குறாங்களே, நான் ஆண்டவருக்குள்ளாக எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு தடைகள்லாம் இருக்காங்களேன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உங்களோடு போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்களோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படியாக நிச்சயமாகவே ஆண்டவர் அவர்களுடைய கைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி சீக்கிரமாகவே நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நின்று நீங்கள் ஸ்திரப்பட்டு ஆண்டவருக்காக ஓடக்கூடிய நாட்களை வர செய்ய போகிறார். அதனால நம்பிக்கையோடு விசுவாசத்திலே தளர்ந்து விடாம சோர்ந்து விடாம ஆண்டவருடைய கரத்தை இறுக பற்றி கொண்டு நம்ம இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம நடக்கும் பொழுது அந்த நிச்சயமான அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். நம் யாவரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேத வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா மனிதர்களையும் நீங்க ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக எங்களை விட்டு அவர்களை தூரமாய் நீங்க விலக்க போறீங்க ஆண்டவரே. சீக்கிரத்துல நன்மையை காணும்படிக்கு செய்ய போறீங்க. ஒடுக்கப்பட்டு இருக்கிற அவர்கள் முன்பாக எங்களுடைய தலையை நிமிர்ந்து நாங்கள் மீண்டுமாய் எழுந்து நிற்கும்படி செய்ய போறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசி இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.